பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கென்று ஒரு கட்டளை இருக்கு. டெய்லி நம்ம செய்ய வேண்டியது, அனுதினமும் நம்ம செய்ய வேண்டியது என்னது? வேதம் வாசிப்பது. நிறைய பேர் சொல்றீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையில் பிரியமானவர்களே, நம்மளுடைய கடமை அது. நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் நாம் வேதத்தை நிச்சயமாக வாசிக்க அல்ல, தியானிப்பது அவசியம். ஆம் பிரியமானவர்களே, சங்கீதம் 1:1 அதிகாரத்தில் முதல் வசனமும் 2வது வசனமும் அதைத்தான் சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கடமைக்கு இல்லை, பிரியத்தோடு இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நம்ம வேதத்தை கடமைக்கு சும்மா கடன் வாசித்துட்டு போறதல்ல, தியானம். அந்த வார்த்தையின்படி நாம் நடக்கிறோமா? அந்த வார்த்தை என்ன சொல்லுது? இதை நாம் தியானிக்கும் போது நம்மை நாம் ஆராய்ந்து அறிந்து அந்த வசனத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இப்ப யோபுவை பத்தி நம்ம படிக்கிறோம். நான் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கவன், நான் ஒரு கன்னியை பார்ப்பது எப்படி, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது எப்படி நம்ம வாசிக்கிறோம்னா, அப்ப நமக்குள்ள அந்த தியானம் வரணும். நம் கண்களில் இச்சை இருக்கா? நம் கண்களில் பரிசுத்தமாக நம்ம வச்சுக்கிறோமா? பார்க்கக்கூடாத விஷயங்களை நம்ம பார்க்குறோமா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை நாம் பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் தியானம். நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் செய்ய வேண்டியது வேதத்தை வாசிப்பதல்ல, தியானிப்பது. இன்றைக்கு வேதத்தை தியானிப்பதற்கு ஒப்பு கொடுப்போமா? God bless you.